எங்கள் நெஞ்சில் படுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதிகளை நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்திருத்தாக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளத்தில் நமது பாவங்களை இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தின் வாயிலாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உங்கள் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழுவதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவறிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தழுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். சபையார் அமர்ந்தவனமாக இருக்கும். முதலாம் திருமறை பகுதி வாசிக்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதவாரம் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றார். இதோ இதுவும் மாயையாய் இருக்கிறது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை கற்றுக் கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்காரவனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராக்கும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு இருந்த எல்லாரை பார்த்தாலும் 6 மாதம் முதலான பிறந்த ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதவாரம் வாசித்து முடித்தாச்சு. தொடர்ந்து 2ஆம் திருமுறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதபாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும்
அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிடம் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்றார் என்பதை நாம் அனைவரும் எழுதலின்றி நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய என் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியிலிருந்து பிறந்தார். கொஞ்சம் காலத்தில் பாடுபட்டு சிறுவர் அறைகொண்டு மறித்து அடங்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் எடுத்து எழுந்தருளினார். பரவலது கேறி சரவண பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் ஒருவரை பக்தியில் ஞானியிருக்க வருவார். அசுவாரை விசுவாசிக்கிறேன். அவர் சகையும் அவர்கள் ஐக்கியமும் அவன் மன்னிப்பும் சகையில் ஒளித்தேரும் நித்தியம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரவனில் இருக்கிற பிதாவே நிதானம் கட்டப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரவனத்தை செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். உங்கள் விதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து அழைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் ஜெபிப்போமாக. 2ஆம் சுருக்க ஜெபம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல் ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை முதலியாராக எங்களுக்கு தந்தருடன் நமது கப்பலுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாக இருந்து சத்துருக்கள் பயம் இல்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போமாக. 2ஆம் சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, இந்த பிரமாணங்களின் வழிகளிலும் இந்த கப்பலுக்கு சென்ற செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இன்னும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் இது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் உள்ளப்பட்டு வைலோக்கியங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சரவணனுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருளி செய்வேன் என்று வாக்கு அருள் இருக்கிறீரே. கர்த்தாவின் வழியாக இருக்க வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுவிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். தலையை தாட்டி ஜெபம் செய்யும். இலக்கங்களில் ஐசுற்ற அன்பின் ஆண்டவரே, நம் மனமகிழ்ச்சியான வேலைக்கு நன்றி இருக்கிறோம். நீர் பேசுகிறீர், நாங்கள் கேட்க இருக்கிறோம். உடைய திருமுகத்தை மட்டும் உற்று நோக்குகிறோம். உங்கள் பரிசுத்த முகத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய ஜீவ வார்த்தைகளால் உந்தப்பட கிருபை தாரும். இயேசுவின் தாய்ப்படைந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. சபைய அமர்வோம். அருமையான திருச்சி மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே காலை வார்த்தைகளை நான் தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நீங்களும் நானும் முகமுகமாக பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் இதயங்களின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடினமான நாட்கள், வெரி வெரி ஹார்ட் டே, ரொம்ப கஷ்டமான நாட்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டு வரோம். இருப்பினும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கருணை வைத்து உயிர் பிச்சை தந்து அந்த நாளிலே இந்த ஆலயத்திலே வழிபாட்டிலே நீங்களும் நானும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கடவுளால் கொடுக்கப்பட்ட அருட்கொடை என்பதை நானும் நினைக்கணும், நீங்களும் நினைக்கணும். யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆண்டவருடைய அருள் இல்லாவிட்டால் நம்ம வர முடியாது, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே பேராயத்தில் ஒரு கடிதம் வந்தது. இந்த கடிதத்தில் இன்றைய நாளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை யூத் சண்டே, அதாவது வாலிபர் ஞாயிறாக கொண்டாட வேண்டும் என்று சினாடு அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நாள் இருந்தாலும் நாம் அதை அனுசரிக்க வைப்போம் என்று நாளிலே 2 பேர் யூத் அழகா பைபிள் வாசித்தாங்க. நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதுவே நமக்கு கூட ஆசீர்வாதம். ஸோ இன்றைய நாளெல்லாம் அந்த யூத்துடைய சிந்தையோடு இருக்கும். வாலிப நாட்கள் எல்லாருக்கும் கடந்து வந்திருக்கிற நாட்கள். நீங்க வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகள் நமக்கு தெரியும். நீங்களும் நாமும் அந்த பிராயத்தை கடந்துதான் வந்திருக்கிறோம். யூத், அந்த வாலிப பிராயம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கடினமான நாட்கள். டீன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 13 தொடங்கினாலே அந்த வாலிப வயது தொடங்குகிறது. 19 அப்படிங்கிற அந்த டீன்ல முடியும் என்று வல்லுநர்கள் வைக்கிறார்கள். இந்த வாலிப வயதை ஏன் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது திருமறையிலே என்றால், இந்த வயது தான் கரெக்டா போறதுக்கும் சரி, குறுக்கா போறதுக்கும் சரி, சாய்ஸ் அங்கதான் முடிவாகும். நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டுப்பா, ஐயா எங்களை கரெக்டா எங்களுடைய யூத்துல எங்களை வழி நடத்தலைன்னா இந்நேரம் நாங்க படுபாதத்துல போயிருக்கோம். சரியான வழியில ஒரு சரியான நபர், யாரோ ஒரு ஆயனாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருவராக இருக்கலாம், ஆண்டவருடைய திருப்பணி வழியை செய்கிற திருப்பணி வேண்டிய யாராக இருக்கலாம், அவருடைய வழி நடத்தினால் நாங்க நன்றாக இருக்கிறோம் என்று சாட்சி சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் திருமுறையிலேயே அழகாக சொல்லப்படுது, ஆலோசனை இல்லாத ஜனங்கள் என்ன போவாங்க, கெட்டு போவார்கள். சோ ஆலோசனை என்பது எல்லாருக்கும் அவசியம். ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆலோசனை சொன்னா கேட்டுக்கணும். இந்த மனப்பக்குவம் வேணும். இது ஒரு பொடி குழந்தை, இது சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படி என்னைக்குமே நினைக்கக்கூடாது. ஒரு பெரியவங்க சொல்லும் போது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்வார்கள். அதை ஏன் கேட்க வேண்டும் என்றால் அவர்களுடைய படுத்த அனுபவங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதை நாம் கேட்க வேண்டும். திருவரை நாம் திருப்பி பார்க்கும்போது டக்குன ஞாபக வசனம் சங்கீதம் 119 9ஆம் வசனம் நமக்கு ஒரு ஃபெமிலியரான வசனம் தான். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே. எடுத்த உடனே ஒரு சாட்டை அடி கொடுக்கிறார். எப்படி ஒரு வாலிபன் இருந்தா தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கிளன்ஸ் பண்றது எப்படி, அவனுக்கு ஒரு பாதை இருக்கு. இந்த வாலிப பிராயத்தை கேர்ஃபுல்லா கடந்து வர வேண்டும். அது ஒரு நீர். அப்படி வரும்போது எப்படி அதை கிளென்ஸ் பண்ண முடியும், சுத்தம் பண்ண முடியும்? ரொம்ப அழகா சொல்றாரு 2ஆம் பதிலே, வசனத்தின்படி தன்னை காத்து கொடுக்கிறது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்க, அடிக்கோடிட்டு வைக்கிறது மட்டும் மனசுல பதிய வச்சு. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வசனம். ஒன்று, ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை உருவ குத்துகிற வசனம். அவர் தப்பு பண்ணா வசனம் வாசும்போது மனசு என்ன ஆகும், குத்தும். நீ தப்பு பண்ணிட்டியே, வேற யார் சொன்னாலும் மனம் உறுத்தாது. பைபிள் வாசிக்கும் பொழுது கண்டிப்பா மனம் உறுத்தும். இதனுடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். கரெக்டா இருந்தா ரைட், நான் சரியா இருக்கேன், எனக்கு ஒரு செக் அவுட், நல்லது ஆண்டவரே சொல்றேன். அழகா சொல்றாரு, உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். அதனுடைய கருத்து என்ன? ஆண்டவருடைய வசனத்தின்படி அப்படின்னு என்ன? வசனத்தை வாசிட்டு அப்படி போறதா? வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும். குறிப்பாக வாலிப வயதிலே அதை பின்பற்ற வேண்டும் என்று அழகாக சொல்கிறார். யார் யாரும் அதை பின்பற்றுகிறார்களோ, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், அதை நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பார்க்கலாம். அதனால
யூத் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம அடிக்கடி சொல்றது, நீதிமொழிகள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? 31 அதிகாரம். ஒரு மாசத்துல 31 நாட்கள் இருக்கு, 30 நாள் வரும். அதை படிங்கன்னு ஏன் சொல்றோம்னா, நீதிமன்றத்துல நிறைய கருத்து இருக்கு, அதனுடைய ஆழம் எந்த நூலையும் கிடையாது. படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளை நாம சுத்தமாக்கி. ஒரு மனிதன் தன்னை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? ஆண்டவருடைய திருவசனங்களை வாசிக்கிறதுனால சுத்தம் பண்ண முடியும். இது நாட் ஒன்லி ஃபார் யூத், யூத்துக்கு குறிப்பாக சொல்றார், ஃபார் ஆல், எல்லாருக்கும் இந்த வசனம் பொருத்தமாய் இருக்கும் என்பதை இந்த வேளையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், இந்த வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால. ஆண்டவருடைய வசனத்தின்படி காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ரீட் த பைபிள் எவ்ரி டே. டெய்லி பைபிளை வாசிக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பைபிளை அழகாக வச்சுட்டு டஸ்டோட வீட்டில் இருக்கும், அப்பவே நம்ம பொருத்திக்கலாம் எந்த அளவுக்கு பைபிளை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அது வேஸ்ட். பைபிளே இல்லாமல், பைபிள் எதுக்காக? திருமறை உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசிப்பதற்கு என்று கொடுக்கப்பட்டது. நம்ம வாசிக்கலாம், நம்ம பிள்ளைங்க வாசிப்பாங்களா? ஜென்மத்துக்கு வாசிக்க மாட்டாங்க. பெற்றோர் எவ்வளியோ பிள்ளைகள் வாசிக்கணும். பிள்ளைகளை வாசிக்க சொல்லணும், மனப்பாடம் பண்ண சொல்லணும். அதை சொல்லணும். அந்த காலத்துல தான் இருக்கிறவங்களுக்கு பெற்றோருக்கு தெரியும், ஒண்ணு அடி விழுணும், அல்லது வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லாட்டி சாப்பாடு கிடையாது. விளையாட்டு நான் சொல்ல உண்மையான ஒரு நிகழ்வு. பழைய ஆளுங்களை கேட்டா சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பாலாம் இந்த பைபிள் வசனத்தை நீங்க சொல்லலைன்னா சாப்பாடு கிடையாது, முட்டி போட சொல்லிடுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்காக? நம்முடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறதுக்கு என்ன கரெக்டாகட்டும். அன்று உங்களுக்கும் எனக்கும் பெற்றோர் சொல்லிக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை நிமிர்ந்து நடக்கிறோம். அதான் மனதில் வைத்திருக்காங்க. அதே பிரசங்கியின் நூல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதியை நாம் திருப்பி பார்த்தோம்னா, நீ உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான வாசம். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை அதிகமாக நீ நினைக்கணும். இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? சொல்லி கொடுக்கிறோம். யாரை நினைக்கவே இல்லையோ ஆண்டவரை நீ நினை. இதெல்லாம் ஆண்டவரை நினைக்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் இன் தி டேஸ் ஆஃப் யுவர் யூத். உங்களுடைய வாலிப பிராயத்திலே உங்களை உருவாக்கின ஆண்டவரை நீ நினை. ஏன்னா இந்த நாட்கள் முடிந்துவிடும். குழந்தை பருவம் அது ஒரு ஸ்டேஜ், வாலிப பருவம் அது ஒரு ஸ்டேஜ், திருமணமானது கணவன் மனைவிங்கிறது ஒரு ஸ்டேஜ், அப்புறம் பாட்டி தாத்தாகிறது ஒரு ஸ்டேஜ், கூட்டன் பூட்டியாகிறது ஒரு ஸ்டேஜ். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நமக்கு ஆண்டவர் ஆயுள் கொடுத்திருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறிக்கொண்டு போகும்போது முக்கியமான ஸ்டேஜா இருக்கிற இந்த யூத்ல ஆண்டவர் சிருஷ்டிகரை நினை. அழகா சொல்ற, நினைச்சாலே போதும். ஆண்டவரை குறித்து நினைச்சாலும் நம்ம எப்படி இருப்போம்? ஒழுங்கா இருக்கும். ஆண்டவரை நினைக்காதவங்க என்னைக்குமே ஒழுங்கா இருக்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒழுங்கு இல்லை என்றால் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஆண்டவரை நினைப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது, கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டும். நான் அன்னைக்கு சொன்னது, ஒரு இடத்துல ஒரு கோயில் இருந்தாலும் அதுக்கு அழகு. இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கிறது ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி. எத்தனை நாள் கோயில் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு, ஒரு ஆலயம் வந்த உடனே அதை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டாம். அதோட ஆலயம் தொழுவது சாதமும் நன்மை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் ஆண்டவருடைய இடத்துல ஆண்டவரை தொழுது கொள்வது நல்லது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளைஞராக இருக்கும் பொழுது என்ன பண்ணாருன்னா, பல நாட்கள் எருசலேம் தேவாலயத்திலே கழித்தார். பாருங்க, அவருடைய யூத் டைம் எங்க கழித்தார்? எருசலேம் ஆலயம். எத்தனை பேர் நம்ம வாலிப காலத்தில் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ரைட் ஓகே, மற்ற நாளில் ஜெபம் பண்றோம். எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம். நிறைய பேர் ஆலயத்தில் அமர்ந்து அமைதியா பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும், படிக்கிறோம். எல்லாமே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இதுல அவங்க தான் பெஸ்ட், இவங்க ஒஸ்ட், நான் நிறைய நேரம் ஜெபம் பண்றேன் அதனால நான் டாப் லெவல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு என்று சேவை செய்கிறவர்கள், திருமறையை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், முட்டி போட்டு ஆடு ஜெபிக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள். கண்டிப்பா ஆலயத்துக்கு வந்து நஷ்டம்னு யாரும் சொல்ல முடியாது. ஆலயத்துக்கு வராம நஷ்டம்னு சொல்லலாம். ஆலயத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு இருக்கிற லாபம் கிடைக்குமே தவிர ஒரு நாளும் நஷ்டம் இருக்காது. அதே சங்கீதங்களின் நூல் 122ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னது மகிழ்ச்சியா இருந்தேன். இட் இஸ் a happy time. நிறைய பேருக்கு தெரியும், அம்பேத்கர் நகர் மாதிரி வீடு அடுத்த வீடு இருக்கும். கோயிலுக்கு புறப்பட்டோம், நீங்க இன்னும் புறப்பட்டலையா வாங்கும்போது எப்படி பைபிள் சொல்லுது, நான் மகிழ்ச்சியா இருந்தேன். நீங்க அம்பேத்கர் நகர்ல இருந்தாலும் சரி, நீங்க வேற கார்டன் இருந்தாலும் சரி, அவ்வை நகர் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற மக்களை கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அழைத்து வருவது ஒரு ஆசீர்வாதம். அப்படி சொல்லும் பொழுது வாருங்கள் என்கிற வார்த்தை கால் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக என்னைக்கு அடிக்கடி சொல்றது உங்களுக்கு மனசு வச்சு கால் ஃப்ரம் காட். நம்ம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர் தானே, எதிர் வீட்டுக்காரர் தானே, எனக்கு தெரியாதா கோயிலுக்கு போறது, இந்த ஆளை ஏன் கூப்பிடுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி தயவுசெய்து நினைக்காது. இட் இஸ் a call from God. ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. ஆண்டவர் தான் இந்த அழைப்பை உங்களுக்கு தருகிறார். ஒருத்தர் மூலமாக சொல்லி கோயிலுக்கு போகாதவங்களையும் தட்டி எழுப்பி ஆலயத்துக்கு அழைத்து வருகிறவர்கள் பாக்கியவான். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள், தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது எப்படி இருந்தேன், நான் மகிழ்ச்சியா இருந்தேன். நான் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கல, நான் வருத்தப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். வாலிபர் ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய திருப்பணிவிடையை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி பண்டிகையில மட்டும் எல்லா டைமும் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு இடத்துக்கு நம்ம புது ஊருக்கு எங்கேயாவது மாறுதலா போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம், முதல் சர்ச்சு எங்க இருக்குங்க கேட்போம். ரெண்டாவது என்ன ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா சிஎஸ்ஐ சர்ச்சு எங்க இருக்குங்க கண்டிப்பா கேட்போம். நமக்கு சார்ந்த ஆலயம் எங்கே இருக்கு அறிந்து கொள்வது ஆவல் உள்ளவர்களா இருக்கு. ரொம்ப தூரத்துல போனா கோயிலுக்கு வர முடியாது. சோ கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல இங்க அழகாக சொல்லப்படுகிறது, தாவீது ராஜா தினமும் 3 முறை எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஜெபித்தார். அதனால 3 தடவை மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா நீங்க அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது. ஜெபித்தருடைய நோக்கம் வேற. மினிமம் 3 டைம். நீங்களும் அப்படி பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். நீங்க உங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் கோயில் எந்த திசையில் இருக்குன்னு பார்த்து நம்ம கை தூக்கி ஜெபம். இங்கே விட உங்க ஊர்ல உங்களுக்கு நல்லாக தெரியும், பக்கத்துல தெருவு ஆடு இருக்கிற இடத்துல முதல் கோபுரத்தை பார்ப்போம், சிலுவையை பார்ப்போம், ஆண்டவரை மனசுல கொண்டு வருவோம். பக்கத்துல போய் ஆண்டவருடைய ஆலயத்துல கலந்து கொள்வது வேற. வீட்டில் இருந்தாலும் கையெடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துன்னு நம்ம ஜெபம். இதுல யாரும் இல்லையா நாங்கள் பண்றதுன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயத்தை பார்ப்பது ஒரு அழகு, ஒரு ஆசீர்வாதம். இன்டராக்ட் பிட்வீன் யூ அண்ட் காட், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. சிலுவை அடையாளத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்று தெளிவாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல தாவீது ராஜாவை போல எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ண ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது சங்கீதங்களின் நூல் 115ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்படி அழகாக சொல்லப்பட்ட வசனம். ஆண்டவர் உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வர்த்திக்கப்படுவார்ங்கிறது என்ன, டெவலப்ல மேல கொண்டு வருவார். அது வாழையடி வாழையாக இருக்கும். சந்ததி சந்ததியாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கு எப்ப நன்மை ஆண்டவர் கொடுக்கிறாங்க யாருக்கு தெரியாது. அது ஸ்டைலிஸ்டிக்லி கான்பிடென்ஷியல், ரகசியமானது. ஏற்ற வழியிலே ஆண்டவர் கண்டிப்பாக ஒன்றையும் தராமல் இருக்க மாட்டோம். அதைத்தான் கர்த்தர் உங்களையும்
பெற்றோராகிய உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். எந்த அப்பா அம்மாவும் யாரதான் நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய மக. நம்முடைய பிள்ளைகள் மேல எந்த பெற்றோருக்கும் பற்று பாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்முடைய பிள்ளைகள். வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆண்டவர். அதனாலதான் சொல்லியிருக்கிறது, கட்டளையா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா. 6 நாளும் நீ வேலை செய்து என்ன 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு. 6 நாள் வேலைக்கு ஓடுறோம், ஓகே. 7th டே சபத் டே, அதனால யாருக்கு ஒதுக்கணும், ஆண்டவருக்கு என்று ஒதுக்கப்பட வேண்டும். அழகாக சொல்கிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பார்கள். அன்னைக்கு போய் எல்லா நாளும் பார்க்கறத விட டிவி பார்க்கறது உட்காரக்கூடாது. இன்னைக்கு தான் நல்லா டைம் இருக்குதுன்னு பெட்ஷீட்டை எடுத்து போச்சு தூங்கக்கூடாது. ஆண்டவருக்கு என்று முதலிடம் கொடுத்தோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதங்களின் நூல் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்திருந்தால் நிறைய கோயில் எழுதப்பட்டிருக்கிற வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுங்கள்? பரிசுத்த அலங்காரம். அலங்காரம் என்ன? நம்ம பூ வைக்கிறதோ, நம்முடைய ட்ரெஸ் மேக்கிங்கோ, நம்முடைய பவுடரோ, நம்முடைய மற்ற காரியங்களோ வெளியங்கரமான காரியங்கள், உள்ளான காரியங்களே நமக்கு அலங்காரமாகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இங்க வந்தோடனே நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். ஏன் ஜெபம் பண்றோம்? பரிசுத்த அலங்காரத்துடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். அழகாக சொல்லப்படுது, 5இல் விளையாதது 50 விளையும். 5ல பெண் பண்ணிட்டா எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே. 50ல போய் இப்படி இருக்கு அப்படி இருக்க முடியுமா? அவன் 5லயே கரெக்ட் பண்ணிட்டான், 50 எப்படி இருப்பான்? அப்படிதான். அதனால இளமையில் கல்லன், சின்னதுல படிக்கணும் போல சின்ன வயசுலயே என்ன பண்ணணும்? சரி பண்ணு. அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அடிச்சாதான் படிப்பாங்கிறது அல்ல, தேவையான அடியும் கொடுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் சிற்றிப்பு நமக்கு அவசியம். அது எப்படி இருக்கணும்னா, நடை, உடை, பாவனைகள், போஸ்டர், வார்த்தை, ஒழுக்கம் எல்லாரும் நம்ம பெர்ஃபெக்டா. ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? மற்றவங்களை பார்க்கறத விட இந்த அம்மா பாருங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, இந்த ஐயா பாருங்க நல்ல வார்த்தையை பேசுவாங்க, இந்த அம்மாவை பாருங்க ஒரு பிரச்சனையான கூப்பிட்டு சமாதானம் பண்ணுவாங்க, இந்த ஐயாவை பாருங்க பைபிள் வார்த்தையை தான் சொல்லுவார், வேற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்கிற அளவுக்கு நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் சொல்லப்படுகிறது. நடை கவனிப்பாங்க, ட்ரெஸ் உடை பார்ப்பாங்க, போஸ்டர் அப்படின்னா நம்ம ஒருத்தரை பார்க்கிற பார்வையிலேயே ஒரு நம்மளை புரிஞ்சுக்கணும். எதுக்காக பார்க்கறாங்க, எதுக்கு பார்க்கறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் ஆண்டவர் முட்டாளாக படைக்கிறது. நம்ம சொல்லுவதுல பார்க்கிற பார்வையிலேயே புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் நீங்க சொல்லுகிறது. அப்புறம் நம்ம பேசுகிற வார்த்தை, வேர்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய திருமணம் பரிசையா சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கரெக்டா இருந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சங்கீதங்களின் நூல் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவோம். கால் ஃப்ரம் காட். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக. சில டைம்ல நம்ம சொல்லுவோம்ல, யாருக்கும் நான் மண்டியிட மாட்டேன், ரைட், ஓகே, சந்தோஷம். யாருக்கும் நீங்களும் நானும் மண்டியிட வேண்டிய அவசியம். யாருக்கு முன்னாடி மண்டியிடுகிறோம்? ஆண்டவருடைய சந்ததியில ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை நினைத்து, தேவாதி தேவனை நினைத்து நாம் மண்டியிடுகிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர், இந்த உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். இது ஒரு அழை. கால் ஃப்ரம் காட். முழங்காற்படிகிறது சொல்வது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு.
ஆயிரம் கொடுக்கப்படுகிற அழைப்பல்ல, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்பதை மறந்துவிடும். சங்கீதம் 98 முதல் வசனத்தை பார்த்திருந்தால், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஒரு அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நியூ சாங்ஸ், பாடல்களை எழுதுவது ஒரு ஆசீர்வாதம், ஒரு திறமை, ஒரு தாளந்து. பாடலை பாடுவது ஒரு தாளந்து, ஒரு திறமை, கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். எல்லாராலையும் பாட முடியாது, எல்லாராலையும் எழுத முடியாது. இப்போ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கடவுள் சிலருக்கு கொடுத்து சில கொடுக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பிளஸ் இருக்கும், உங்களுக்கு வேற விஷயத்துல பிளஸ் இருக்கும். அழகாக சொல்கிறார், கர்த்தருக்கு எப்படி பாடுங்க? புது புது பாட்டு நீங்க பாடுங்கள். என்ன பாட்டு எழுதினாதானே பாட முடியும்? உங்களுக்கு எழுதணும், இரண்டாவது பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஏன் பாடுறோம்? ஆண்டவரே, நீ எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய திருச்சபை செய்கிற அதிசயங்களை நான் எல்லாரும் உங்களால் விவரித்து சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று நான் எழுத வேண்டும், இரண்டாவது நான் பாட வேண்டும். வாழ்க்கையுடைய அனுபவங்கள் எழுதப்படுகிறது, அனுபவங்கள் பாடல் வழியாக பாடப்படுகிறது. ரெண்டும் இணையும் போது ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 57:2 பார்த்தோம் என்றால் அழகாக சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பாருங்க, ஆண்டவருக்கு உங்களுக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. அப்ப நம்ம நினைக்கலாம், என்னென்னலாம் ஆண்டவர் முடிப்பாரு? எஸ், உன்னுடைய இதயத்துல என்ன இருக்கு? ஏன் இதயத்துல என்ன இருக்கு? எதுக்காக இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இது முடியும், முடியாதது ஒன்று என்னுடைய சந்தேகத்தை கிடையாது. அப்ப அதை முடிக்க போறவர் யாரு? ஆண்டவர். முடிக்க உதவி செய்கிறவர் யாரு? ஆண்டவர். அழகா சொல்றாரு, எனக்காக. இப்ப இந்த பெர்சனலா சொல்லப்பட்ட வசனம் மனசுல வச்சு, யாவையும் அப்படின்னா நீங்களும் நானும் என்னென்ன கேட்கறீங்களோ அதை அப்படியே மனசுல வச்சுக்கணும். அதை இன்னொரு குறிப்பை ஆட் பண்ணி நான் சொல்றேன். கடவுளுக்கு சித்தமானால் எது கொடுக்கப்பட வேண்டும் நினைக்கிறார், அவைகள் யாவையும் செய்து முடிக்க போகிற. அப்ப துவக்குவது அவர் தான், முடிக்கிறது அவர் தான். ஆதியும் அந்தமும் ஆண்டவர் தான், அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர் தான். அழகா சொல்றார், உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் தாங்க ஆரம்பம், அவர் தான் முடியும். அதனால நீங்க நாளை யாரை தான் நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடுவது. சங்கீதங்கள் நிறைய இடத்துல வருது, நான் கதறினேன், நான் கூப்பிட்டேன், நான் கண்ணீர் விட்டேன். அது சும்மா கதையை எழுதுனது, பாடலா எழுத ஒரு ஆசிரியர் எழுதின சாதாரணமான வசனம் கிடையாது, உண்மையான அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எல்லா கஷ்டத்துல அழுதைய அழுது இருக்கு. யாருமே ஐயா நாங்க ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடல அப்படின்னு சொல்ல முடியும். கடினமான நாட்களில கண்ணீர் வரும். கண்ணீர் விடுதல் நல்லது, தப்பில். கடின பாட்டுல ஆண்டவரோடு இன்டராக்ட் பண்ணுவது கஷ்டத்துல அழுதிருப்போம், குடும்ப சூழ்நிலையில அழுதிருப்போம், வியாதிக்காக அழுதிருப்போம், பல விதமான பிரச்சனைகளுக்காக அழுதிருப்போம். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார். அதை நான் இந்த துருத்தியில் வைத்து கொஞ்சம் பாருங்க. இப்ப நம்ம அழுகிற அழு எங்கேயும் வேஸ்டா போறது தண்ணி என்ன? ஆண்டவர் ஒரு பிடிக்கிற தண்ணி. ஆண்டவர் பார்த்துட்டு நல்லா அழுமா, நல்லா அழியா, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? கூர்ந்து கவனித்து இந்த அம்மா ஏன் அழுகிறாங்க, இந்த ஐயா ஏன் அழுகிறாரு, அதனுடைய காரணம் என்னதை பார்த்து அதை ரெமெடி பண்ணுவதற்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை கூப்பிடு. கோப் என்ன? நம்பிக்கை என்ன? ஆண்டவர் ஆன் பிகாஃப் ஆஃப் மீ, எனக்காக ஏதாவது செய்து முடிப்பார். இந்த உறுதி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டும், வராத மக்களுக்கும் வேண்டும். உள்ள உட்கார்ந்திருந்தாலும் வெளியில உட்கார்ந்திருந்தாலும் வராத மக்களாக இருந்தாலும் தயவு செய்து போய் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் செய்தி முடிக்க போகிறார். சங்கீதங்கள் இன்னொரு 150 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வெளியோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். கேஷியோ போட்டு பாட்டு பாடலாம். ஆசிரியருடைய அறிவிப்பால பாட்டு பாடக்கூடாதுல இசைத்தட்டில் இசைக்கிறோம். இருந்தாலும் இசை வாசிப்பது ஒரு ஆசீர்வாதம், இசையை கற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதம், அதை இசைப்பது ஒரு ஆசீர்வாதம்.
இந்த இசையை கேட்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவுதான் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டு போட்டா கேட்டா அந்த பாடல்களே எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. காரணம் என்றால் அந்த பாடலுடைய வரிகள், பாடலுடைய சாராம்சம், அதனுடைய இண்டர், அதனுடைய ஆழம் நம்மை தொழும்பொழுது மனம் மாறாத மக்களும் மனம் மாறுகிறார். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் அழகாக எக்கால துதியோட ட்ரம்பட்டெல்லாம் வச்சவரை என்ன பண்ணுங்க, துதியுங்கள். ஆண்டவருக்கு துதித்ததில் குறைவுபடக்கூடாது. அதனால சங்கீதக்காரனாக தாவீது 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் வாயில இருக்கும். இது பெர்மனன்ட் ஒன். ஆண்டவரை துதிக்காம என்னால இருக்க முடியாது. அதுதான் அனுபவம். இதை நீங்க செய்றீங்க, நான் செய்யறேன், நம்ம செய்யறோம், தைரியமாக சொல்ல முடியும். சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் இருக்கு, நம்பரே சொல்ல முடியும். இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெட் பிரெயின் கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் இந்த மொழியை கொடுக்காவிட்டால் அந்த இசையை கருவி கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த இசையை அழகாக வாசிக்கிறது. ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்ட அறிவுல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறது, ஆண்டவரை குறித்து பாடுவது, ஆண்டவருக்கு இந்த இசை வாசிப்பது உலகத்திலே ஒரு டாப்ல. இசை கற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் அவைழ்ந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்கு சொல்றோம், வாய்ப்பு இருக்கும்பொழுது நீங்க வாய்ப்பை நடுவ விடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒன்ஸ் அதை விட்டுட்டோம்னா பின்னாடி கிடைக்கும். அதான் திரும்பி திரும்பி சொல்லப்படுது, வாலிப பிராயத்திலும் சிருஷ்டி. அந்த நாட்கள் ஆக்டிவா இருக்கிற நாட்கள். சாலமோன் ஞானி அழகா சொல்றாரு, எருமை போல சுறுசுறுப்பாக இருக்கிற நாட்கள். ஒரு 18 வயசுல 19 வயசுல இருக்கிற ஸ்பீட் இன்னைக்கு நமக்கு இருக்கா? இருக்காது. வயசாக மாறிட்டே வரும். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு பேசுற பேச்சு நீங்க பேச முடியுமா? பேச முடியாது. அன்னைக்கு ஓடின ஓட்டம் நீங்களும் நானும் ஓட முடியுமா? ஓட முடியாது. அதனாலதான் சொல்றாரு, இந்த டைம் பெஸ்ட் டைம். வாழ்க்கையிலே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான நாட்கள் இந்த வாழ்க்கை. அதுல நாம் ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு டெடிகேட்டோட ஒப்பு கொடுத்தோம் என்றால் அது அந்த பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமாக தேவன் தாமே வசனங்கள் ஆசீர்வதிப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, நீ தந்த ஆழமான வசனங்களுக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த இளைஞர் ஞாயிறிலே நீ தந்த ஆழமான வசனங்களை வாலிப பிராயத்துக்கு மட்டுமல்ல சுவாமி, எங்களுக்கும் அது பொதுவானது என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசியதற்காக நன்றி எடுக்கிறோம். எங்களது வாழ்நாட்களை வீண் நாட்களை கடித்திருந்தால் மன்னியும். இப்படி நாட்களை உமக்கென்று கடிக்க தெரிவித்தார். குறிப்பாக திருச்சி இருக்கிற அன்பு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய திரு கரத்தால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இருக்கவும், திருவசனத்தை படித்து இசையை படித்து முன்னுக்கு வந்து கடவுளுக்கு மட்டும் சேவை செய்கிற பிள்ளைகளாகவும், பெற்றோருடைய பெயரை நிலைநாட்டுகிற பிள்ளைகளாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய குழந்தை நான் என்று சொல்கிற அளவிற்கு வளரத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுதல் செய்கிறோம் தந்தையே. ஞாயிறு 25/10/2020 ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஜெபசிந்தியோடு வரான்போடு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நேற்றைய தினத்திலே பெருந்துறை போதத்தில் ஆயராக பணியாற்றின 46 வயதான ஞானராஜா கர்த்தருக்கு நித்திரை அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறேன். ஆக்டிங் பாஸ்டர் இந்த டைஸ் ரொம்ப சுறுசுறுப்பாக பணியாற்றுகிற ஒரு ஆயர். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரியமான நம்பி என்று சொல்றாரு. நேட்டிவ் பிளேஸை ஈரோடு பெருந்துறையில சிறப்பாக பணியாற்றி வந்தார். கோவிட் என்கிற இந்த பெருந்தொற்று காரணமாக அதே மருத்துவமனையிலே காலமாகி நேற்று மரணம். கஷ்டம் விட்டு சென்றிருக்கிற ஐரமாக்காக 11ஆம் வகுப்பு படிக்கிற மகனுக்காக
9வது படிக்கிற மகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் தான் ஆறுதலையும் தேவையும் தர வேண்டும். அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன், தயவுசெய்து கூட்டத்தில் போகாது. ஐயருக்கான ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவர் இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். அந்த மாதிரி எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறது உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, அன்பின் நிமித்தமாக கொஞ்ச காலத்துக்கு ஏதாவது அவாய்ட் பண்ணிட்டு வயதைப்படுத்தும். இதுக்கு அன்போடு நம்ம கேட்டுக்கிறோம். யாருக்கும் எந்த வழிகளும் எப்பொழுதும் வரலாம், யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து இதை பின்பற்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயர் அம்மாவுக்காக, விடைகளுக்காக தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நினைத்துக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்பட்ட பெருந்தொற்றின் காரணமாக மரணத்தால் அவருடைய நாட்டுக்கு வந்தார் என்று நாங்கள் 46 வயதிலே கேட்கும்போது வருத்தப்படுகிறோம். எங்களோடு பணியாற்றின ஆயர், இந்த திருச்சபைக்கு ஒரு இழப்பு, திருமணத்துக்கு ஒரு இழப்பு, மனைவிக்கு பேரிழப்பு, குழந்தைகளுக்கு தாப்பனானது ஒரு பேரிழப்பு. இந்த ஐயரமாவையும் குழந்தைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இதோடு பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பாதுகாப்பும் பலனும். இந்த கடினமான நாட்களிலே ஒரு சொல்வதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கவும், தேவையான நிகழ்வுகள் மற்றும் செலவும், தேவையில்லாத நிகழ்வை தவிர்க்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தாழ்ப்பிலிருந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. நாம் அனைவருமாக எழுந்து நிற்போம். பாடல் இணைக்கப்படும். பொது காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை நீங்கள் கொண்டு வந்து செலுத்தவர்கள் முன்பதாக நீங்கள் வந்து செலுத்த கிடைக்கும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சேர்த்திருக்கிற இந்த பொது காணிக்கைக்காக, கடந்த வாரத்தில் விடுபட்ட இந்த கவர் காணிக்கை சேர்த்திருக்கிற மக்களுக்காக, உண்டியல் காணிக்கைக்காக, சந்தாவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு காணிக்கை சேர்த்த மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பணத்தை மட்டுமல்லப்பா,
எங்களையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமிழர்களாக வந்திருக்கிறோம் என்பதை நன்றாக கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடையற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்தோம் தந்தையே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களிலுள்ள ஆகிய உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. God bless you.